உலக ஊடகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கனடாவில் நாங்கள் இன்டோர் கேம் விளையாடுவோம். அது குளிர்காலத்தில் வெளியே கிரவுண்டில் விளையாட முடியாது, அதனால் இன்டோர் கேம் விளையாடுவோம். அந்த இன்டோர் கேம் விளையாண்ட அனுபவத்தை தான் இதில் பார்க்க போகிறோம். எல்லாம் விளையாட்டு வீரர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. கேப்டன் அசோக் போகிறாரு, இன்னொரு கேப்டன் சரவணன் வந்துட்டுருக்காரு, க்ளவுஸோடு வராரு. முரளி விக்கெட் கீப்பர் முரளி, இது வந்து லோகேஷ் வந்திருக்கார், விக்கெட் கீப்பர் லோகேஷ். இங்கே இன்னொரு காரில் யார் வந்திருக்கான்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, ஷிபின் மார்க்கம் சூப்பர் ஹீரோ ஆல்ரவுண்டர் ஷிபின் வந்துட்டார். இது இங்கே இன்ஃபினிட்டி ஸ்போர்ட்ஸ், இது வந்து ஸ்கார்பரோங்கிற இடத்துல இருக்கிற ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஸ்டேடியம் தான், கிரவுண்டு, இண்டோர் கிரவுண்டு. இங்கே உள்ளே போகிறாரு லோகேஷ். உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய குரூப்பே இருக்குது. பாலா கை காமிக்கிறாரு, சுவாமி உட்காந்துருக்காரு பக்கத்தில், பாலா கூட உட்காந்துருக்காரு. இவங்க வந்து அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் வரதுக்கு முன்னாடியே புக் பண்ணி அந்த நெட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. இங்கே எல்லாமே வாங்கிடலாம், பேட்டு, பாலு, ஸ்டிக்கு, இது மற்ற க்ளவுஸ், என்னென்ன வேணுமோ அந்த கிட்டு ரெடியாக அங்கே இருக்கும். வாங்கிக்கலாம், நம்ம வாடகைக்கு வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து ஏற்கனவே வாங்கி வச்சுட்டோம். எல்லாருக்கும் அது நம்ம வாரம் விளையாடுறது தானே, அதனால் அந்த கிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாதி தான் கிரவுண்டு நெட்டு வாங்கியிருக்கோம், இன்னொரு பாதி வந்து அவங்க புக் பண்ணிட்டாங்க, இன்னொரு குரூப். அதனால் ஃபுல் கிரவுண்டு எங்களுக்கு கிடைக்கல. சுவாமி ஓடி வராரு. அம்பையர் கனி இருக்கார். சரவணன் பால் போட போகிறாரு. வேகப்பந்தீச்சாளர் சரவணன் இப்போது வந்த 250 ஸ்பீடில் பால் பறந்தது. ரன் அவுட்டாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. முரளி கமெண்ட்ரி கொடுக்குறாரு, வர்ணனை அவர் தான் எங்களுக்கு கொடுப்பாரு. அடுத்த பாதியில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பள்ளி மாணவர்கள் போல இருக்குது, ஸ்கூல் பசங்க, அவங்க புக் பண்ணிட்டாங்க. இல்லைனா அது கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது ஃபுல் லைனும் கிடச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அசோக் தீவிரமாக ஓடுறாரு. கணேஷ் பேட்டிங் ஜூம். அது அடுத்த பால் ஸ்கோர் 8. அவர் வரட்டும். இப்போ இல்லை, கணேஷ் பிடிக்கணும். அடுத்து இந்த சைடு விட்டாரா? நெட்டுக்கு வெளியே எடுக்கிறேன், ஃபோக்கஸ் எடுக்கிறேன். பாருங்கள், நிறைய பேட்டு எல்லாமே வச்சுருவாங்க கிட்ட. இங்கே வெளியே அந்த கபோர்ட் இருக்கும், நம்ம வாங்கி உள்ளே வச்சுக்கலாம் நம்ம திங்ஸ். அடிக்கிறாரு. அருமையாக விசிட்டத்துக்கு வந்து 4. இதுதான் ஆட்டத்தோட முதல் பவுண்ட்ரி, 4 அடிச்சிருக்காரு. யார்? கனி அடிச்சிருக்காரு. இங்கே வேலுமணி ஃபீல்டிங்கில் இருக்கிறாரு, பவுண்ட்ரி லைனில். அடுத்த பால் என்னதுன்னு பார்க்கலாம். 6 அடித்தார், பிடிச்சிட்டாங்க, அவுட்டு. 4 அடித்து அடுத்த பாலே அவுட் ஆக்கி அனுப்பிச்சிருக்காங்க அவரை. அடுத்து அசோக் இருக்கார், அவர் அடுத்து 6 அடிப்பார்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பவுலர் சரவணனா எப்போது பார்க்கலாம், கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். வேலுமணி ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு, என்னை தாண்டி அடிங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வீரா வரல, அப்புறம் மணி வரல, ராஜ்குமார், வெங்கட், இவங்கெல்லாம். தினேஷ் வெளியூர் போயிருந்தார், அவர் வரல, இந்தியாவுக்கு வந்திருந்தார். நிறைய பேர் வரல. கொஞ்சம் பிளானிங் கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தால் எல்லோரும் வந்திருப்பாங்க. ஓகே, வைட். நண்பர் புதுசாக வந்திருக்கார், அவர்
ரெட் கலர் டிஷர்ட் போட்டுக்கிற அவர் பேர் மறந்துட்டேன். அவர் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். வெளியே எங்கள் குரூப் வெளியே உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா பேட்டிங் டீம் அவங்க. அதனால் நான் கேமரா அவுட்டாக இல்லை, தப்பிச்சிட்டாரு. பவுண்டரி லைனில் நிற்கிறாரு சரவணன். ஓ, ஷிபின் வேகப்பந்து வீச்சாளர் ஷிபின். ஓகே, அவர் முதல் பால் போட்டிருக்காரு. அடுத்த பால் அவுட்டா தப்பிச்சிட்டாங்க. ஓகே, அசோக் வந்துட்டார். ஷிபின் வேகமாக போடுறாரு. யார் அங்கே? முரளி இப்போ அடிச்சிட்டாரு. 4 நினைக்கிறேன். இல்லை, தடுத்துட்டாங்க. அடுத்த பால் நல்லா அடித்தார். எனக்கு தெரிஞ்சு அவுட்டு தான் நினைக்கிறேன். அவுட்டு. முரளி ரன் அவுட் ஆகி வெளியே அனுப்பிச்சிட்டோம். அடுத்தது யார் வரப்போகிறா பார்ப்போம். கணேஷ் வந்துட்டார். கனி கொஞ்சம் முன்னாடி இப்போ 4 அடித்து அவுட் ஆகிட்டு போனார். அது ஃபஸ்ட்டு கேமு. 2வது கேமில் அதையும் சேர்த்து ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். அதனால் திருப்பியும் அவரே வர மாதிரி இருக்குது. இது 2வது கேம். ஃபஸ்ட் மேட்ச்சில் நாங்கள் வின் பண்ணிட்டோம். அடுத்த மேட்ச் இது 2வது மேட்ச்சில் அவர் இப்போ தான் வராரு விளையாடுறதுக்கு. ஷிபினோடைய பால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். கேட்ச். ஓ, 2 பேர் இருக்காங்க. 3வது லோகேஷ் பிடிக்க முடியல. ஓகே, டயர்டாகி இருக்கேன் விளையாண்டு முடிச்சுட்டு. செகண்ட் மேட்ச்சில் அதனால தான் ஒரு மாதிரி டயர்டாக தெரியுது. ஓகே, வெளியே முரளியும் சுவாமியும் இருக்காங்க. இன்ஃபினிட்டி ஸ்போர்ட்ஸ் அந்த சைடு ஒரு குரூப்பு விளையாண்டுட்ருக்காங்க. அசோக் வழக்கம் போல் ஓடி ரன்னிங்கில் இருக்கார். சரவணன் கனிக்கு போடுறாரு. அடிச்சிட்டாரு. ஓகே, ரன் எடுக்க முடியல. ஏன்னா நிறைய பேர் உள்ளே இருக்காங்களே, அதை தாண்டி ரன் விடுறது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த கிரவுண்டில். அடுத்தடவை ஃபுல் கிரவுண்டே வாங்குகிறோம். அது ஃபுல் கிரவுண்டே எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது யோசிச்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணணும் அது. வாவ், சிறப்பாக வீசப்பட்ட பந்து. ரன் அடிக்க முடியல. நண்பர் பேர் தெரியல. அவர் அன்றைக்கி தான் வந்திருந்தார். சிவப்பு கலர் பிளேன் போட்டு நிறைய ஃபீல்ட் பண்ணியிருக்காரு. கேட்ச் பிடிக்கிறாரு. அவுட் இல்லை. ஏன்னா மேலே நெட்டில் பட்டு தான் வந்திருக்கு. அதனால் அவுட் கிடையாது. எல்லாருக்கும் இந்த மேட்ச் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கார்பரோவில் இன்ஃபினிட்டி ஸ்போர்ட்ஸுங்கிற கிரவுண்டு புக் பண்ணி நீங்களும் இல்லை வெளியே இருந்தீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க, இந்தியாவில், பாகிஸ்தான், யூரோப், இலங்கை, எங்கே இருந்தாலும் சிங்கப்பூர், நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற கிரவுண்டை புக் பண்ணி விளையாடுங்க. மற்றபடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கமெண்டேட்டரி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இன்டோர் கேமுக்கு முன்னாடியே வெளியே கிரவுண்டில் விளையாண்டுருந்தோம். அவுட்டுன்னு நினைக்கிறேன். அவுட் ஆக்கிட்டாங்க. கனி அவுட் ஆக்கிட்டாங்க. ஸோ இன்னொரு ஃபஸ்ட்டு கிரவுண்டில் விளையாண்டுருந்தோம். அது நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். சரியா? நன்றி, வணக்கம்.